இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை யாராவது வெறுத்தாலும் சரி, உங்களை பார்க்கும்போதே ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும்ல ஒரு சில பேருக்கு. நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது மனசார வாழ்த்துறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா யாராக இருக்கும்? அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க, அம்மாவா இல்லையா? ஆனால் மற்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, பாத்தியா வாழ்க்கையில் இப்படி முன்னேறிட்டான், எங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி பொறாமையோடு பார்ப்பாங்கல்ல. ஆனால் இன்றைய நாளில் யாராவது உங்களுக்கு விரோதமாக தவறு செய்தால் அதை மன்னித்து மறந்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி பண்ண முடியுமா? என்ன நீ ஒரு வழி பண்ணிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன், மன்னிப்பா. இது பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல. பண்ணிட்டலன்னா இதை விட ட்ரிபிள் மடங்காக பண்ண போகிறேன், எப்படி ட்ரிபிள் மடங்காக பண்ண போகிறேன், பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆனால் இன்றைய நாளில் பழி வாங்க வேண்டாம்ன்ற எண்ணத்தை எடுத்து போடுங்க. ஏசப்பா, மனதில் நாங்கள் வச்சுக்கக்கூடாது. அவங்க அப்படி பண்ணாங்கன்னா நாங்கள் பண்ண மாட்டோம், தீமை விட்டு நாங்கள் விலகி போகிறோம். ஆனால் தீமை தான் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைய நாளில் ஜபத்தை நம்ம கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் தவறு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தூண்டுறாங்க, ஆனால் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். செஞ்சாலும் அது மன்னிச்சுன்னு சொல்லி ஏற்றுக்க முடியுமா? மன்னிச்சு மறந்து ஏற்றுக்கோங்கன்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? பண்ணும்போதே இவங்களை யோசிக்க மாட்டிங்களா? இப்படி வலிக்குமே, அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசனை இல்லைல்ல. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாரிங்க அப்படின்னு சொல்லி பாருங்களா, அவங்க உடனே வாங்க பரவாயில்லைங்க தொடச்சி போட்டு வருவாங்களா? முடியவே முடியாதுங்க. நம்ம வார்த்தையினால ஒருத்தவங்க நம்ம சொல்கிற விஷயம் அப்படியே உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கோம்ல. அடிச்சிடலாங்க, அந்த காய கூட போயிடும். ஆனால் நம்ம வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா மீண்டும் அதை அள்ள முடியாது, மீண்டும் அதை அழிக்க முடியாதுல்ல. ஸோ பேசுகின்ற வார்த்தை கரெக்டாக பேசணும். தப்பாக பேசிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் போச்சு. இல்லை, இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கான காரணம் என்ன? தகராறு, சண்டை, பிரச்சனை. இந்த வாய் சும்மாவே இருக்க மாட்டேது பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்களோ. பிரதர் கொஞ்சம் நிறுத்துங்களா, நேத்தியம் ப்ரேயர் அப்லோட் பண்ணல. நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நேற்று கொஞ்சம் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தோம்ல, தம்பி பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேங்க. ஸோ முடிச்சுட்டு வரத்துக்கு மணி ஆகிடுச்சு, 12 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டயர்டாக வேறு ஆகிட்டேன்னா, ஸோ ஓகே இன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டலாம்னு சொல்லி நேற்று ஒரு நாள் லீவ் விட்டாங்க. கொச்சிக்காதீங்க, இதுக்கப்புறம் கண்டினியூஸாக ப்ரேயர்ஸ் வந்துடும். அதனால தாங்க ப்ரேயர்ஸ் அப்லோட் பண்ண முடியல, மன்னிச்சிருங்க. இன்றைய நாள்லேருந்து கண்டிப்பாக கரெக்டாக வந்துடுங்க. டைம் முன்ன பின்ன ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக நான் 9:30 10 o'clock நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம ஜபங்கள் எப்போவுமே கேட்டுட்டு இருப்பாருங்க, கவலைப்படாதீங்க. எங்கே இருந்தாலும் சார் நம்ம ஜபங்கள் நிச்சயமாக இருக்குங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இவ்வளோ நல்லாவே இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் கலங்கக்கூடாது, தைரியமாக இருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்துட்ருக்காரு, நமக்கு என்ன தேவைன்றது அவர் தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கீழ்ப்படுதலோடு அவங்க அப்படி பண்ணுறாங்களே, நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம். அந்த எண்ணங்கள் வேணாங்க. பழிக்கு பழிலாம் வேணாம், பழிக்கு பழி வாங்க வேணாம், நிச்சயமாக வேணாம். நீ பண்ணுற தப்பு அதுதான். என்னை இப்படி பண்ணிட்டு இல்லை, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பழிக்கு பழி வாங்குறவனா எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கைலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துப்பார் அவர். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்களும் மற்றவங்களை சபிக்காதீங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகள் நம்பும். ஸோ அதனால் ஜெபியுங்கள். மற்றவர்களுக்காக நம்ம கெடுதல் நினைச்சாலும் சரி, ஆண்டவரே அவங்கள அந்த புத்தியை மாற்றுங்கப்பா, அவங்களால திருந்தி வாழக்கூடிய எண்ணத்தை கொடுன்னு சொல்லி ஜெபியுங்கள். அவ்வளோதாங்க. இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாதவர்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம். இருக்கிறவங்க கொடுங்க, மனசார கொடுங்க, தைரியமாக கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆண்டவரே மனசார கொடுக்குறேன்னு சொல்லி இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக பண்ணுங்கள். உணவு வாங்கி கொடுக்குறதோ இல்லை ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதோ, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மனசார பண்ணிக்கின்ற பொழுது நமக்கு மனசு நிறைவாக இருக்குங்க. எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் கிடையாதுல்ல, வெளியில் சொல்ல மாட்டோம், ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம அழுதுட்ருக்கோம். எவ்வளோ அழுக, ஆனால் வெளியில் பார்க்கும்போது இவங்களுக்கு என்னப்பா கஷ்டம் வந்துட போகுது, ஓஹோன்னு இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். வார்த்தையினால் எல்லாருமே எவ்வளோ வேணால் சொல்லாங்க. புகழ்ந்தும் பேசும் இந்த வாய். எப்படி இந்த வாய் புகழ்ந்தும் பேசும், அவங்க இல்லாத போது வேறு மாதிரியும் பேசும்ல. ஏன்னா எப்போவுமே நம்ம வார்த்தை விடும்போதும் சரி, பேசுகின்ற ஒவ்வொரு விஷயமும் சரி, நேராக பேசுகிறீங்க, மூஞ்சிக்கு நேராகவே பேசுகிறீங்க. அவங்க போனதுக்கப்புறம் பின்னாடி பேசுகிறது, அவங்க இல்லாத போது நம்ம தப்பு தப்பாக பேசுறதெல்லாம் வேணாங்க. ஆண்டவரே அந்த எண்ணத்தை எடுத்து போடுங்கப்பா.
நாங்கள் இன்றைய நாள் உம்முடைய பிள்ளைக்காக உமக்கு முன்பாக கண்ணீரும் கவனம் ஜெபிக்கிறேன். கண்ணீரை தொடச்சு எங்கள் வாழ்க்கையை மென்மையாக்குங்கன்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களோடு பேசியதற்காகவும் தீமையை நன்மையினால் வெல்வதற்கு போதித்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உம்மையும் மற்றவர்களையும் எங்களுடைய எதிரிகளையும் கூட நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படியும் தொடர்ந்து நன்மை செய்யவும் எங்களை சபிக்கின்றவர்களை ஆசீர்வதிக்கவும் நீர் கட்டளை கொடுத்திருக்கின்றீர் தகப்பனே. இவ்விதமான அன்பை நீர் எங்களிடம் எதிர்பார்க்கின்றீர் ராஜா. நீர் நேசிக்கின்ற வண்ணமாகவே நானும் ஜனங்களும் நேசிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எங்களை புண்படுத்துகின்றவர்கள் உட்பட்ட எல்லோருக்கும் நன்மை செய்யும்படி எங்கள் இருதயத்தை அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் கூட இருக்கவங்களும் சரி, எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்களும் சரி, அக்கம் பக்கத்தில் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. எங்கள் உள்ளத்தில் இருந்து எல்லா கசப்பையும் மன்னிக்காத தன்மையும் எடுத்து போடுங்க தகப்பனே. உம்முடைய சமாதானம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. உம்முடைய அன்பின் பிரசனத்தை நாங்கள் மற்றவர்கள் முன்பு பிரகாசிக்க பண்ணவும் தீமையை நன்மையினால் வெல்லவும் உதவி செய்வீராக. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் உடல் தெம்போடு வலிமையோடு இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர்ந்து அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. வாழ்க்கையில் எவ்வளோ வலிகள் வேதனைகள் நாங்கள் யாரெல்லாம் நம்பணுமோ அவங்க இப்போ எங்கள் கூட இல்லை, எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஆண்டவரே. இருக்கும்போது எல்லாரும் சொல்லி நாங்கள் கேட்கல, ஆனால் எங்களுக்கு துரோகம் பண்ணும் போது எங்களுக்கு வலிக்குது ஆண்டவரே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இருந்து எங்களால் ஒரு போதிக்க வேண்டும் என்று கேட்குறேன் இயேசப்பா. நல்ல ஒரு தகப்பனாக இருந்து எங்களை வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. நல் வழி எங்களுக்கு காட்டுக்கப்பா. தவறான வழியில் போய் நீ மாட்டி தவிக்கிற ஆண்டவரே. அல்லது வெளியே வர முடியல, யாரும் உதவி பண்ண மாட்டாங்க ஆண்டவரே. உமக்கு முன்பாக வந்து ஜெபிக்கிற இயேசப்பா, எங்களுக்கு உதவி செய்வீராக. கண்ணீரை தொடங்கி ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. திருமணமான ஒவ்வொரு ஆண்களும் சரி பெண்களும் சரி கணவன் மனைவி போல் ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா. எதிரியை போல இருக்கக்கூடாது ஆண்டவரே. அவங்க நல்ல ஒரு மனசை கொடுங்கப்பா. விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை கொடுங்கப்பா. குடி பழக்கத்திலிருந்து விடுதலான ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்குற ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி அம்மா அப்பா உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.